Please subscribe Sadhguru Sai Creations. ஏஜ் பெண்கள் வந்து பியூபர்ட்டி அட்டன் பெண் குழந்தைகள் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற ஏஜ் ஒரு 13, 14, 15 இயர்ஸ் வரைக்கும் இது நார்மல். ஆனால் இப்போது 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் 8 இயர்ஸில் இருக்கும்போதே அவங்க வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இதனால தான் இயர்லி ஆன்செட் பியூபர்ட்டி குழந்தைகளுக்கு இன்றைக்கு காலப்போக்கில் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பியூபர்ட்டி ஒரு டைம் வந்து பீரியட்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம், பியூபர்ட்டி வந்ததுன்னா ஸோ எவ்ரி மந்த் இது அந்த குழந்தைக்கு வரணுமா, ரெகுலராக இருக்கணுமானா அவசியம் கிடையாது. ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ எண்டோமெட்ரியம் வந்து நல்லா திக்கன் ஆகிடுச்சு, இதனோடு சேர்ந்து எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 mmக்கும் மேலே நமக்கு வந்து திக்காக ஆகும்போது நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் யுட்ரஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற மாதிரியும் அதில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. பெண்கள் பருவம் அடைந்த அந்த வயதில் இருந்து மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இதில் ஏற்படுது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பெண்களோட கர்ப்பப்பை பிரச்சனைகள், நம்ம வந்து எப்படி நம்மளுடைய கைனகாலஜிக்கல் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ பருவம் அடைந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ஏஜ் பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற ஏஜ் ஒரு 13, 14, 15 இயர்ஸ் வரைக்கும் இது நார்மல். ஆனால் இப்போது 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் 8 இயர்ஸில் இருக்கும்போதே அவங்க வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு நிலை இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இதுதான். குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய இந்த ஸ்நாக்ஸ், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சால்ட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை நிறைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துறோம். இந்த மாதிரி இருக்கும்போது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே ஏற்பட்டு ஒரு மெச்சூரிட்டின்றது ஏற்பட்டுருது. இதனால தான் இயர்லி ஆன்செட் பியூபர்ட்டி குழந்தைகளுக்கு இன்றைக்கு காலப்போக்கில் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பியூபர்ட்டி ஒரு டைம் வந்து பீரியட்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம், பியூபர்ட்டி வந்ததுன்னா ஸோ எவ்ரி மந்த் இது அந்த குழந்தைக்கு வரணுமா, ரெகுலராக இருக்கணுமானா அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட 15, 16 வயது வரைக்குமே பீரியட்ஸ் அப்படின்றது இர்ரெகுலராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உடல் பருமன் அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குழந்தை வந்து வெயிட் எவ்வளோ இருக்காங்க, ஸோ அந்த பாடி வெயிட் அப்படின்னு சொல்கிறது ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா, பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகுதா, ரொம்ப வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதற்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரீசனாக இருக்குமா, இல்லை இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே பார்த்தோம்னா நிறைய பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ அந்த பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம எப்படி வந்து கிளியர் பண்ணணும், பிசிஓடி இருந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், இன்றைக்கு அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்ற ப்ராப்ளமும் ஏற்படுது, வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுது. அதுவும் நம்ம பார்த்து அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளை கொடுக்கணும். இப்போது நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த மெனோபாஸ் டைமில் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக நிற்காமல் வந்து ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா டிஸ்மெனோரியான்னு சொல்கிறோம். இந்த டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் பெரும்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெரும்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் ப்ளீடிங், ஸோ ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகி 20 டேஸ் ஆகியும் எனக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ எண்டோமெட்ரியம் வந்து நல்லா திக்கன் ஆகிடுச்சு, இதனோடு சேர்ந்து எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 mmக்கும் மேலே நமக்கு வந்து திக்காக ஆகும்போது நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ ப்ளீடிங் ஏற்படும் போது அது என்னென்னா கிளாட்ஸ் நிறைய வர மாதிரி இருக்கும். கிளாட்டாக எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. மெனோபாஸ் டைமில் சில பெண்கள் பண்ணுற தவறு என்னென்னா இந்த மாதிரி ஓவராக ப்ளீடிங் இருக்கும்போது இல்லை மெனோபாஸ் தான் நமக்கு வந்து இந்த பீரியட் ஸ்டாப் ஆக போகுது அதனால தான் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஒரு 5 நாள் 6 நாளுக்கு பிறகும் இந்த மாதிரி ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடலில் அனிமியா ஏற்படுறது, அவங்களுக்கு பாடி கண்டிஷன் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வெளியேறிடுது. ஸோ பிளட்டோட லெவல் ரொம்ப குறைந்து அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீன் லைஃப் கூட நம்ம பண்ண முடியல, நடக்க முடியலன்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுரும். இந்த மாதிரி கண்டிஷன் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஸோ ஓவர் ப்ளீடிங் இருந்தால் இம்மிடியட்டாக அதற்கான சிகிச்சைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி யுட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து டீல் பண்ணணும். ஸோ ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருந்தால் நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி, மேம் இப்போ வந்து எனக்கு யுட்ரஸே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க இந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால, இதை வந்து யுட்ரஸ் ரிமூவ் பண்ணாமல் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். ஸோ அந்த எண்டோமெட்ரியம் திக்னிங்காக இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டில் நம்ம யுட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு இருக்கக்கூடிய கண்டிஷன் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், ஸோ நமக்கு ஓவரிஸில் சிஸ்ட் இருக்குது, இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணணும். இதற்கு முக்கியமாக நம்மளுடைய உணவு முறைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த கட்டிகள் எக்ஸஸாக நமக்கு ப்ளீடிங் ஆகிறது, பேக் பெயின், இதனால் வந்து பார்த்தோம்னா பேக் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் காஃப் மசில்ஸில் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். காஃப் மசில்ஸ் வந்து பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே நமக்கு கிளியராக ஆரம்பிச்சிடும். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இலந்த இலைகளும் அரச மரத்து இலைகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இலந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி அரச மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள், இதில் ஒரு 10 மிளகு வைத்து நல்லா அரைச்சி நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக நம்ம எடுத்துக்கணும். இது தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மோரில் கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி தினமும் ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு, ஒரு மண்டலம் அளவுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ 48 நாட்கள் இதை வந்து தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம பாடியில் வந்து ஒரு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், யூட்ரஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கட்டிகள் இருக்குது, இது எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கரைஞ்சி வெளியில் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து குறைய குறைய ஈஸியாக நமக்கு அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லைங்க எனக்கு அரச இலைகளும் இல்லை இலந்த இலைகள்லாம் போய் கலெக்ட் பண்ண முடியாது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னா, நம்ம வந்து தினமும் வாழைப்பூ கஷாயம் குடிக்கலாம். இந்த வாழைப்பூ கஷாயத்தோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாதுளை பழத்தோட தோல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நாட்டு மாதுளையாக இருக்கணும். ஸோ நாட்டு மாதுளையோட தோல் எடுக்கணும், வாழைப்பூ, இது ரெண்டுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த கஷாயம் டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலும் நம்ம பாடியில், அதாவது யூட்ரஸில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்கும், ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவும் குறையும். இது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒரு 2லிருந்து 3 கைப்பிடி அளவு வாழைப்பூ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மாதுளை தோல் அப்படின்னு சொல்கிறது ஒரு பழத்தோட பாதி அளவு தோல் மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி, 4 கிளாஸ் தண்ணியில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஒரு கிளாஸாக வர வரைக்கும் இதை பாயில் பண்ணி வடிகட்டி குடிக்கணும். ஸோ இதில் கருப்பட்டி சேர்க்கும்போது அனிமியா இருக்குது அப்படின்னா, ரத்த சோகை இருக்குன்னா அது வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்குன்னா அது நிச்சயமாக இதில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கஷாயம் தினமும் காலையில், ஏன்னா இந்த மாதுளை ஓடு இருக்கு இல்லைங்களா, மாதுளை தோல், இதுவுமே நமக்கு அதிகமான உதிரப்போக்கை குறைக்கக்கூடியது. உடலில் எங்கே உதிரப்போக்கு இருந்தாலும், அது முக்கியமாக பெண்கள் தொடர்பான விஷயங்கள் அனைத்திற்குமே இந்த மாதுளை ஓடு ரொம்ப சிறந்தது. இதை நம்ம தொடர்ந்து டெய்லி ஒரு மண்டலம் அளவுக்கு குடிக்கும்போது, ஸோ முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே இந்த கஷாயத்தையும் எடுக்கும்போது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது, இல்லை யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, இதை சரி பண்ணணுன்னாலும் நம்ம என்ன பண்ணலான்னா, இம்பூரல் லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த இம்பூரல் லேகியத்தை பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த இம்பூரல் லேகியம் எதற்கு பயன்படுத்துகிறோம்னா, அதிகமான ப்ளீடிங் இருந்தாலும் சரி, நம்ம பற்களில் வந்து நிறைய ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும், ஸோ ப்ளீடிங் கம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அல்சர் இருக்குது, இல்லை பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், ஸோ ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, ப்ளீடிங் இருக்குனாலும் இம்பூரல் லேகியத்தை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இம்பூரல் சார்ந்த மருந்துகள் எடுக்க எடுக்க நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம உணவு முறையில் பார்த்தோம்னா, ரொம்ப இனிப்பு சாப்பிட்றது, இனிப்பு தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இனிப்பு சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா, உடலில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள், இந்த விப்புறுதி அப்படின்னு சொல்லுவோம், யூட்ரஸில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். மைதா சார்ந்த உணவுகள் எடுக்கிறதையும் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு, முக்கியமாக இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில தைல வகைகள், குமரி தைலம், லவண தைலம், கழற்சி தைலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தைலம்
வயிற்றை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிட்டு வரணும். வயிற்றை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒத்தரம் கொடுக்கும்போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். இதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. மந்தாரை குடிநீரோ இல்லை மந்தாரை மாத்திரைகளோ இதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். செண்பகப்பூ குடிநீர், பன்னீர் பூ குடிநீரும் இதனோட சேர்த்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டே வரும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த உறுப்பை அகற்றாமல் நம்ம முழு நிவாரணம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இருக்குது. பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் என்னென்ன சித்த மருந்துகள் எடுக்கலாம்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.